நம்ம கை ஃப்ராக்சருக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கேலிஸ்தெனிக்ஸ் ட்ரெயின் பண்ணுறோம். குளிர்கால கடின சவாலில் இன்னைக்கு கிங் கோலியோட நம்பரு. காலையில் எந்திரிச்ச டைம் 5:50. எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் த டே ஃபஜ்ர் ப்ரேயருக்கு ஃப்ரெஷ்ஷாக போயாச்சு. ப்ரேயரை முடிச்சுட்டு சூரியன்ட்ட உமா வாங்கிட்டு அவுட்டோரில் ட்ரெயின் பண்ணுற மாதிரி லொக்கேஷன் கிடைக்குமான்னு பார்க்க போயிட்டேன். போகிற வழியில் திடீர்னு ஒரு மேடு. ஆனால் ஏறி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வியூ ஒர்த்து. ஒத்தையடி பாதையில் ஒரு சைடு பார்த்தா ஒத்த ஆலமரம், ஒத்த ஃபேன் கம்பமும், ஆப்போசிட்டில் பார்த்தா கூட்டமாக மேகங்களும் கான்ட்ராஸ்டாக இருந்தாங்க. சன்கிஸ்ல விட்டமின் D3 வாங்கிட்டே ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு ஷார்ட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். 2 கிலோமீட்டர் இந்த கரை முடிகிற வரைக்கும். எங்க ஊர்ல முந்தானத்து பஞ்ச மழையில கரையெல்லாம் சகதி ஆயிடுச்சு. அதனால கீழே விழாம பார்த்து தான் ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த வருஷத்துல நிறைய சில்லறைங்க வாங்கியாச்சு. ரன்னிங் முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு பார்த்தா நிறைய ஃபாரின் பறவைங்க இருந்துச்சு. அதெல்லாம் வாட்ச் அவுட்டு பல நூற்றாண்டுகள் கழித்து ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டேன். சரி இன்னைக்கு வெறுட்டு புலப்ஸ் போட்டு விட்டுலான்னு பார்த்தேன். அங்கதான் சட்ட சிக்கல். கை இன்ஜுரி இன்னும் சரியாகல. நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் நமக்கு ஃப்ரெண்டு தான். நம்ம வீடியோ பாப்பாப்ல எங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயம் வர கையில வலி இன்னும் இருக்கப்போ எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வேரியேஷனான ஆஸ்திரேலியன் புலப்ஸ் போட போயிட்டேன். நார்மல் புலப்ஸ் கஷ்டமா இருந்தா இதை ட்ரை பண்ணுங்க. ஈஸியா ப்ராக்ரஸ் பண்ணிடலாம். அப்புறம் கேலிஸ்தெனிக்ஸ் ஸ்கில்ஸ்ல ஒன்னான ஃப்ரண்ட் லிவரோட ஈஸி ப்ராக்ரஷன் தான் ட்ரெயின் பண்ணேன். ஆனா நமக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் ஒரு பார்சல் அன்பாக்சிங் போட்டோம். வேற ஒன்றும் இல்ல, ஃபிஷ் ஆயில் கேப்சூல்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டு இருந்த கால்சியம் மெக்னீசியம் டேப்லெட்டோட சேர்த்து இவனுக்கு ஒரு நியூ மெஷினை போட்டாச்சு. இன்னைக்கு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கால தாமதமானதால டைரக்டா லஞ்சை போட்டாச்சு. வெஜ் பிரியாணி, சம்பல் வித் பெப்பர் சிக்கன் கிரேவி. சாப்பாடு சும்மா ராகத்தா இருந்துச்சு. நாளைக்கு பார்ப்போம்ல.